directly proportional to strain under the proportional. Up to proportional. Yes. So இத வந்து ஊக் கண்டுபிடிச்சு அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாம என்ன பண்றது? When you want to remove the proportionality, what you have to do? Yes. அதுதான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னா proportionality-ய ரிமூவ் பண்ணனும்னா கான்ஸ்டன்ட்ட போடு அப்படின்றது தான் இன்ஜினியரிங்கோட தத்துவம். சோ வந்து இவர் தான் வந்து நம்ம மனோஜ்குமார் வந்து பேரை வச்சுட்டு எங்க மாத்திரு. அவர் பேரே எங்க தான். அப்பா அவர் பேர் என்னப்பா? எங்க. அவர் பேரே எங்க தான்ப்பா. அப்படினா எங்க. இப்போ நீங்க உங்க பேரை இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. Myself young. Yes, he is pretty young. என்ன கண்டுபிடிச்சாருன்னா அந்த கான்ஸ்டன்ட் போட்டாரு. சரியா? அந்த கான்ஸ்டன்ட் வந்து போட்டாரு. சிக்மா வந்து ஸ்ட்ரெஸ், எப்சிலான் டு ஸ்ட்ரெயின், சிக்மா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சிக்மா ஈக்குவல் டு E டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்றாரு. சரியா? சிக்மா ஈக்குவல் டு E டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின். சோ வந்து E அப்படின்றதுக்கு வந்து பேர் வைக்கணும். அவரு அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு E. அந்த கான்ஸ்டன்ட் வந்து பேர் வைக்கணும். அப்ப அந்த பேர் வைக்கும்போது லிசன் கவனிங்க. அந்த பேர் வைக்கும்போது என்ன அப்படின்னா தன்னோட பேர் வரலாறுல இடம் பிடிக்கணும் இல்லையா? எப்பவுமே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? அவன் பேர் அவன் செத்தாலும் வரலாறுல இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான்? அந்த கான்ஸ்டன்ட்க்கு யங்ஸ் மாடுலஸ் பேர் வச்சார். என்ன பேர் வச்சீங்க? யங்ஸ் மாடுலஸ். So sigma equal to E times of epsilon where E is the Young's modulus. E equal to stress by strain. E equal to stress by strain. சரியா? E equal to stress by strain. So Young's modulus can be defined as the ratio of stress and strain. அதான் வந்து Young's modulus. சரியா? எப்பவுமே யார் எதை கண்டுபிடிச்சாலும் அவங்க பேரை வச்சு சொல்றாங்க. இப்ப ஊக்ஸ் ஒரு லா கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன லான்னு பேர் வச்சாரு? நீங்க பஸ்ல இடம் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? துண்டு போடுவீங்க, கட்சி போடுவீங்க, புக் போடுவீங்க. ஆனா வரலாறு இடம் பிடிக்கணும்னா பேரை போடணும். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுங்க, ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? வேரியபிளோட விளையாடுறதுனா இன்னைக்கு சொன்னோம் இல்லையா? ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா வரலாறுல இடம் பிடிக்கலாம். சூப்பரா. Thank you.